அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட ரோட் ஷோ மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பெரிய விளக்கம் ஒண்ணு இருக்கு. அத நான் வீடியோல சொல்லிர்றேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய இணைய போகும் ஒரு நல்ல கட்சி அப்டின்னும் சொல்லலாம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நெனைக்கிற ஒரு மனுஷனோட கட்சி, விஜய் அவர்களோட இணையறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது எந்த கட்சி அப்டின்றத நம்ம வீடியோ ஃபுல்லா டீட்டெயில்டா பேசப் போறோம். சேனலுக்குள்ள வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னால நம்மளோட கமெண்ட்ட சொல்லிருங்க மறந்துராம. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் 28ல நான் தொடங்குதுன்னு காலையில வீடியோலயே சொல்லியிருப்பேன். நெறைய பேர் 26, 27 எதிர்பார்த்திருப்போம். ஆனா பெரம்பூர் வார் ரூம் இன்னும் திறக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நாளைக்கு வேட்பாளர் 110 பேருக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனா 234 பேருக்கான வேட்பாளரும் அறிவிக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த நகர்வா 28ஆம் தேதியிலிருந்து பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், அண்ணா நகர், கொளத்தூர் இந்த 5 தொகுதிகள்ல ஒரே நாள்ல பிரச்சாரம் பண்றாரு. காலையில 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் அனுமதி குடுத்துருக்காங்க. இது எனக்கே பிரமிப்பா இருக்கு. என்னடா இது எல்லா கட்சிகளையும் குறைஞ்சது 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அனுமதி குடுப்பாங்க. இது நியாயமானது. ஒரு சின்ன வெளிச்சமான இருக்கிற இடங்கள்ல பிரச்சாரம் நடக்கும். ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் தமிழ்நாடு அரசும் வந்திக்குது, மத்திய அரசும் வந்திக்குது. இது என்ன நியாயம் அப்படின்ற மாரி இருக்கு. ஆனாலும் கூட ஓகே சொல்லியிருக்காங்க. 10லேருந்து 4 மணி வரைக்கும் 5 தொகுதிக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனா ரோடு ஷோ அப்படின்றது மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ரொம்பவே மிகப்பெரிய வருத்தம். சின்ன கேரவன்ல தான் வரதா இருந்தார் விஜய் அவர்கள். ஏன்னா பெரிய பெரிய பஸ் அந்த பாதைகள்ல நுழைய முடியாது, போக்குவரத்துக்கு இடைஞ்சூரா இருக்கும் அப்படின்னு நிறைய காரணங்கள். இதனால பார்த்தீங்கன்னா சின்ன கேரவன்ல தான் வரதா இருந்தது. அதுக்கு எல்லாமே ஆல்ரெடி மனு கொடுத்து ஓகே கேட்டிருந்தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா தீய சக்தி விளாண்டுருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் நான் தெளிவா சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துல ஒரு பையன் விக்னேஷ் அப்படின்ற ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த பையன் 19 நாளா மருத்துவமனையில இருந்திருப்பாப்ல. அதுக்கப்புறம் இப்பதான் முந்தானேத்து 23ஆம் தேதி இறந்துட்டாரு. இந்த நியூஸ் நான் ஏற்கனவே இதை பத்தி தெளிவாவே வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி தேர்தல் ஆணையத்திடம் பரிந்துரைத்து இந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் இந்த வீடியோலாம் எடுத்து கொடுத்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழக வீரர்கள் மற்றும் இளைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு சொல் பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. பெரிய அணில் கூட்டம், காக்கா கூட்டம்ன்ற மாதிரி எக்கு தப்பா அதான் தெரியும்ல நம்மளுக்கு தீய சக்தி வேலையெல்லாம் நடக்கும்னு. ஏன்னா இதை நான் இந்த அளவுக்கு உண்மை தெரியக்கூடாது, தெரியாம பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் காலையில் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தீய சக்தி உள்ளே இறங்கி விளாண்டுருச்சு. ஏன்னா இன்னைக்கு கரூர காரணம் காட்டி தமிழக அரசு பல்வேறு விதமான பொதுக்கூட்டங்கள், நிர்வாகிகள் சந்திப்பெல்லாம் மறுத்துக்கிட்டே வந்தாங்க. கண்டிஷன் மேலே கண்டிஷன் போட்டு தாக்கிட்டு இருந்தால் கூட விஜய் அவர்கள் இதெல்லாம் மீறி தான் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா சொல்லியிருப்பாரு, இருடி எலெக்ஷன் கமிஷன் கையில் எடுத்ததுக்கப்புறம் இருக்கு எங்களோட ஆட்டத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கும் பெரிய ஆப்பா அடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு தேர்தல் பறக்கும் படையினர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி இப்படி கண்டிப்பாக கூட்டம் வரும், இது பொதுமக்களுக்கு பெரிய இடைஞ்சலாகும். ஏன்னா தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான வீடியோ ஃபோட்டோஸ்லாம் காட்டி இந்த ஒரு சுற்றுப்பயணத்தில் அந்த ரோட் ஷோ அப்படின்றத மறுக்கிறதுக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது தலைவர் விஜய் அவர்கள் சும்மா விட்டுருவாரா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. கோர்ட் வரைக்கும் போகிறதா இருக்காங்க. இது கண்டிப்பாக கோர்ட் அப்படி அவசர நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நான் அடுத்து தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிற புது கட்சி ஒன்று நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து ஒருத்தர் பொதுச் செயலாளராக இருந்தவர் வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். வெள்ளிக்கிழமை இணையறதா இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரமே விஜய் அவர்கள் பட்டினப்பாக்கம் நினைக்கிறேன், பட்டினப்பாக்கம் இல்லத்தில் விஜய் அவர்கள் முன்னிலையில் அந்த செல்வம் அவர்கள் அப்படின்றவர் இணைகிறாரு. இணைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சேப்பாக்கம் தொகுதி ஒதுக்குறதா ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஏன்னா ஏன் சேப்பாக்கம் தொகுதி அப்படின்னா அவங்க அந்த சேப்பாக்கம் தொகுதியில் அவர் ஒரு சமூக ஆர்வலராக கண்காணிக்கப்பட்டு நிறைய மக்களுக்கு அங்கே நல்லது செஞ்சிருக்காரு மறைமுகமா. இது போக அவருக்கு அங்கே நல்ல செல்வாக்கு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்புறாங்கன்றனால அந்த ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அந்த வேட்பாளர் பட்டியலில் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கட்சி சொன்னேன் பார்த்தீங்களா, விஜய் அவர்களோட இணைய போகிற ஒரு கட்சி புதிய தமிழகம், நம்மளுடைய கிருஷ்ணசாமி அவர்களின் கட்சி. அதிமுகவுடைய பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ கூட அதிமுகவை நம்புறேன்னு சொல்லி ஒரு பேட்டிலாம் கொடுத்துருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுக்கு முன்னாடியே அதாவது காங்கிரஸ், தேமுதிகலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அப்பவே பார்த்தீங்கன்னா இவர் நேரடியாகவே விஜய் அவர்கள்ட்ட தொகுதி வரைக்கும் பேசினதாகவும் நிறையலாம் மறைமுகமாக நியூஸ்லாம் வந்துச்சு. இருந்தாலும் கூட அப்போ மறுத்திருப்பாங்க. ஆனாலும் கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றது சின்ன தகவலாக இருந்துச்சு. இப்போ அதை உறுதிப்படுத்துகிற விதமாகவே சில வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அதிமுக சைடில் என்டிஏ கூட போனதுக்கப்புறமா அவரை யாருமே கண்டுக்கல, ஒரு சின்ன மரியாதை கூட இல்லை அவருடைய கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்ற ஒரு நினைப்போட இருக்கிறவர் தான் கிருஷ்ணசாமி அவர்கள். சமூக சேவகர் அப்படின்னு நிறைய இடத்துல வர நம்ம சொல்லலாம். அப்படியா இருக்கிற நபர் இன்னைக்கு டிவிக்கில் இணைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு 2ஆம் கட்ட தலைவர்களுடைய மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏ அப்படின்ற மிகப்பெரிய கூட்டணியை வச்சு இன்னைக்கு திமுகவை ஒழிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிட்டு இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு மிகப்பெரிய பேரிடி அப்படின்னு சொல்ற வகையில் ஒரு ட்ரெயினில் 2024 நாகப்பட்டினம்னு நினைக்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் பிடிச்சிருக்காங்க எங்கேயோ. அந்த 4 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணமா நயினார் நாகேந்திரன் தலையில் விழுந்த பேரிடி மாதிரி அவருடைய
பேரில் வந்து இன்னைக்கு ஈடி வந்து கேஸ் போடுற அளவுக்கு ஒன்று நடந்திருக்கு. கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஈடி தானே, எப்படி அதெல்லாம் போடும். ஏன் இந்த மேட்ரு இப்போ வருது, இந்த மேட்ரு வந்து இன்னைக்கு வழக்கு வந்து கையில் எடுக்கிறாங்கன்னா, இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை என்ட்ரி ஆக்குறதுக்கு தான் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்டிஏ மேலேயும் சரி, மோடி, அமித்ஷா மேலே மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எரிச்சலில் இருக்கார் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அவரோட தொகுதியான அவினாசியோ இந்த மாதிரி தொகுதி ஏதாவது கொங்கு மண்டலத்தில் அவருக்கு கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்திருக்காப்புல. கொடுக்கல. 5 மாவட்ட பொறுப்பை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து பிரச்சாரத்தை மட்டும் பண்ணி விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் அரவங்குச்சி தொகுதியில் நின்று தோத்தும் போன ஒரு கேண்டிடேட்டாக இருக்கும்போது இந்த தடவை அவர் நல்லது நிறையா செஞ்சிருக்காப்புல. கண்டிப்பாக நம்ம ஒரு கேண்டிடேட்டாக வந்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி இப்போ நயினார் நாகேந்திரன் தமிழக மாநில தலைவர் பாஜக தலைவராக மாறினதுக்கு அப்புறம் கூட அண்ணாமலை அவர்களுக்கான அந்த ஒரு மதிப்பு அப்படின்றது குறையாமே இருந்துச்சு. நயினார் நாகேந்திரன் யாருமே வந்து ஏற்றுக்கறவே இல்லை. ஏன்னா அவர் பதவி ஏற்றவனே அண்ணாமலைக்கு செருப்பை கையில் கொடுத்தவர் அப்படின்றனால கூட்டணி அவங்களோட கட்சிக்குள்ளேயே வந்து சிறு குழப்பம்லாம் போச்சு. இப்போ கூட அண்ணாமலை அவர்கள் பியூஷ் கோயலை சந்திச்சு பயங்கரமாக வந்து பேசிட்டுலாம் வந்திருக்காரு. என்டிஏ விட்டுட்டு போறாரு, பிஜேபிலேருந்து போறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏதோ சக்தி கேந்திரான்னு சொல்லி பெரிய பொறுப்புகளை மத்தியில் கொடுத்து நம்ம வச்சுக்கிருவோம், தேசிய ஆலோசகர் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட அவர் எதுக்குமே ஒத்து வரல. தன்னுடைய தந்தையோட உடல் நலத்தை காரணம் காட்டி ஊழலெல்லாம் கட்சியிலேருந்து நான் விலகுறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாப்ல. அப்புறமா கூப்பிட்டு பேசிலாம் நடத்தி ஏதோ பண்ணி என்னென்னமோ பண்ணி அப்புறம் மறுபடியும் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இதில் அவர் சொன்ன காரணம் தான் பெருசு. என்னன்னா இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட நான் என்னோட பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இப்போ அதிருப்தியாக இருக்கு, என்னுடைய தந்தையோட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அவர் வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்னன்னா அவர் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்கிறது இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் கூட வந்து அண்ணாமலை இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் அண்ணாமலை வந்து இணைஞ்சாருன்னா என்டிஏவே வந்து இணைஞ்ச மாதிரின்னு இன்னைக்கு ஊருக்கே தெரியும். ஆனால் அதெல்லாம் ரூமர், அதெல்லாம் யாருமே நம்பாதீங்க. அண்ணாமலை அவர்கள் என்றைக்குமே அடையாளம் காணப்பட்ட ஒரு பிஜேபி நபர் தான். இதை நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஐபிஎஸ் பதவியை வந்து இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு போய் பிஜேபியில் சேர்ந்திருக்காரு அப்படின்னா அதுக்கான ஒரு பலனை எதிர்பார்த்தாரு. ஏன்னா நிறைய இடங்கள்ல அவரோட மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறையா வந்துருந்துச்சு. அவருடைய மனைவி பேர்லையும் அவர் பேர்லையும் பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க, பேங்க்ல இத்தனை கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து ஏதோ கணக்கெல்லாம் போட்டு பேப்பர்லாம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நியூஸே வந்து படுத்துருச்சு. அதனால் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு இன்றைக்கி பிஜேபியில் பெரிய பொறுப்பு ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் நயினார் நாகேந்திரனோட நியூஸ்லாம் இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இது பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்றத. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரதா இருக்கிறனால சில வேட்பாளர்களின் பெயரை நாளைக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பாக வாசிக்காமல் தள்ளி தான் வைப்பார் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் இருக்குது. 234 அப்படின்னா இன்றைக்கி புதுச்சேரியில் மாதிரி தான். என்ன தான் 234 வேட்பாளர், இது வந்து பெரிய ட்விஸ்டே ஒன்று நடக்க போகுது. அதையும் நான் சொல்லிடுறேன். 234 பேருக்குமான பேர் வாசிக்கப்பட்டாலும் அந்த வேட்பாளர்கள் தற்காலிகமாகவே இருப்பார்கள் அப்படின்றது மிகப்பெரிய தகவல். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பிஜேபி சைட்லேருந்தோ, ஏடிஎம்கே சைட்லேருந்தோ, டிஎம்கே சைட்லேருந்தோ நிறைய பேர் வந்து இன்றைக்கி நிறைய பேர் கலந்து வரதா இருந்துட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. என்னதான் அவங்க வந்தாலும் கூட இன்னைக்கு விசில் சின்னத்துல தான் போட்டியிட போறாங்க. அதனால கட்சிக்கெல்லாம் பெரிய நட்டம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விஷயமா ஒவ்வொரு கேண்டிடேட்டோட குற்ற பின்னணி மற்றும் வழக்கு பின்னணி இதை வந்து விஜய் அவர்கள் தெளிவாக ஆராய்ஞ்சு பார்த்து தான் வேட்புமனு வந்து தாக்கல் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பயணிச்சுட்டு வந்தவங்களுக்கு அந்த வேட்பாளர் சீட்டு அப்படின்றது கிடைக்குது. ஒரு சில பேர் வந்து மனஸ்தாபங்கள்ல இருக்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம அஜிதா மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் நிறைய பஞ்சாயத்து நடந்திருக்கும். ஆனால் தூத்துக்குடிக்கு அஜிதாவை தான் வந்து வேட்பாளராக போடுறாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸ். இன்னைக்கு தூத்துக்குடி வட்டாரம் முழுக்க அஜிதா அவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. அவங்க நல்ல ஒரு சமூக சேவராக செயல்பட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் மற்றும் விஜய் அவர்களின் சின்னத்தை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொரு நியூஸை நம்ம பார்க்குறோம் வெளிப்படையாக. அப்படின்போது அவங்களுக்கு தான் வந்து தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை கொடுக்குறதா இருக்காங்க. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா நெல்லையில் அஸ்விதா அப்படின்னு ஒரு பொண்ணு, இவங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காலலாம் போய் படிச்சுட்டு இருந்தாலும் நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கெத்தா வந்து இன்னைக்கு அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு ரொம்ப வறுமையில் இருந்து படித்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட பெரிய பேச்சாளராகவே இருக்காங்கன்னு சொல்லணும். ஒவ்வொரு இடங்களையும் இன்றைக்கி விஜய் அவர்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அவங்க அந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்களும் ஒரு கேண்டிடேட்டாக போடுறதா ஒரு சின்ன பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்னா வரல. அது நான் கேட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்து நாளைக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இன்றைக்கி கமெண்ட்டில் கேட்டதே இதுதான். எனக்கு அது இன்றைக்கி நாளைக்குள்ளே விஜய் அவர்கள் வருவாருன்னு போது திடீர்னு 28 தள்ளிட்டு போயிட்டாங்க, இந்த ரோடு ஷோலாம் ரத்து பண்ணியிருக்காங்களே என்ன காரணம்னு கேட்டிங்க. இதுதான் நான் முதல் வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக தீய சக்தி இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் தயவுசெய்து இந்த ஒரு பிரச்சாரத்தின் போது விஜய் அவர்கள் வண்டிக்கு பின்னாடி போகிறது, அந்த தவறுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் 3,000 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த 3,000 5000 பேர் அப்படின்றது ஒரே இடத்துல தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சாரத்தில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்து விஜய் அவர்கள் இப்போ ஏப்ரல் 1 வீக் வந்து புதுச்சேரி போகிறாருன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த விஷயம்லாம் வந்து நிறைய அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளும் போது
நம்ம தான் அதை பார்த்து இருந்துக்கிறணும். நம்ம சேனல் வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.